இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏற்கனவே நீங்க என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு மேலேயும் முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்காம ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்ல இந்த ஜான்சி உங்களை வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியதா ஆயிடும். என்ன ஜான்சி, ஏதோ புதுசா கதை சொல்றீங்க? கேட்க நல்ல இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. ஆமா மேடம், போலீஸ் வேலையை விட்டுட்டு கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, நீங்க 2 பேரும் கார்ல ஏறும்போது ஒரு ஒத்த செருப்பு கையில வச்சிருந்தீங்களே. இல்ல மேடம், அது அது வந்து அது இங்க பாருங்க, அது யாரோட செருப்பு? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. மேடம், அந்த செருப்பை பார்த்ததும் ரகுவரன் சித்தப்பாவோட செருப்பு மாதிரியே இருந்துச்சு. ஒருவேளை அவர் எங்களை தேடி இங்க வந்திருப்பாரோன்னு ஒரு சந்தேகத்துல தான் அதை எடுத்து பார்த்தோம், அவ்வளவுதான். அப்போ மனோன்னு பேர் சொல்லி தேட ஆரம்பிச்சது? அதுவா மேடம், ரொம்ப நாளா காணாம போன மனோ சித்தப்பாவோட சேர்ந்துக்கிட்டு எங்களை சர்ப்ரைஸ் பண்றாரோன்னு அப்படி கூப்பிட்டு பார்த்தேன், அவ்வளவுதான். மேடம், இவங்க கிட்ட எல்லாம் இப்படி விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிங்க. இவங்க 2 பேரும் சாதாரண ஆளுங்க இல்ல, கேடிக்கு கேடி. என்னங்க நீங்க கட்டின பொண்டாட்டிய பார்த்து கேடின்னு சொல்றீங்க? பாவங்க அவளே மனோவ காணுங்கிற வேதனையில இருக்கா. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன். நீங்க பாருங்க மேடம், நீங்க எங்க வீட்டுக்கு இப்ப கெஸ்டா மட்டும் தான் வந்திருக்கீங்க, போலீஸ் ஆபீசரா வரல. அதனால இந்த மோப்பம் பிடிக்கிறது, பின்னாலேயே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது, என்கொயரி பண்றது, இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு கெஸ்டா இருக்கிறதா இருந்தா மட்டும் இருங்க. இல்லனா வீட்டை விட்டு வெளியில போயிட்டு அதுக்கப்புறம் பருப்பு காணும் செருப்பு காணும்னு உங்க என்கொயரிய பண்ணுங்க. எதுக்கு தேவையில்லாம இப்ப எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்ல? அதானே, இப்படி நாங்க என்ன பண்றோம் எங்க போறோம்னு வேவு பாக்குறதே வேலையா வச்சிருக்கீங்களே. போங்க மேடம், போய் ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இவங்க கிட்ட என்ன பேச்சு? நீ வா. வண்டி எடு. பாத்தீங்களா மேடம், ஒரு வார்த்தை அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியல. பாத்தீங்களா, நான் தான் சொன்னனே இவங்க கேடிக்கு கேடின்னு. பத்மநாபன் சார், அவங்க போய் தான் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாம இல்ல. இவங்கள பொறுமையா இவங்க எல்லாத்தையும் கையும் களமா புடிச்சு காட்டுறேன். முதல்ல அந்த ரகுவரனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அவங்க 2 பேரும் நம்ம கிட்ட ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறாங்க. அது என்னன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க சார் போலாம். சாமி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க அவன் நம்ப மாட்டான்னு சொல்றீங்க, அதே நேரத்துல அவன் என்ன நம்பணும்னு சொல்றீங்க. அது எப்படி 2 ஒரே நேரத்துல நடக்கும்? நடக்க வச்சு காட்டுறேன். சாமி, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு எல்லாமே புரிய வரும் தாமரை. அந்த அகோர அதிபதி தாமரை அங்க அனுப்பினாலும்
அவன் யாரையுமே முழுசா நம்ப மாட்டான். அதனால அவன் சொன்ன காரியத்தை தாமரை சரியா செஞ்சு முடிச்சிட்டாளான்னு தெரிஞ்சுக்க அவனே இந்த இடத்துக்கு நேர்ல வருவான். ஐயோ, அப்படி அவன் நேர்ல வரும்போ உண்மையான நம்பூதிரி நான் இங்க இருக்க மாட்டேன். நான் இப்பவே காளி கோயிலுக்கு போயிடுவேன். அதனால என்னோட உருவத்துல இருக்கிற நீ இங்க பூஜையில இருந்தாதான் நான் தான் நீன்னு அவன் நம்பிடுவான். அவனுடைய கவனத்தையும் திசை திருப்ப முடியும். உத்தரவு, நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன். இப்ப தானே நீ அந்த அகோர அதிபதி கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரியே அந்த நம்பூதிரியை அழிச்சிட்ட, அதனால அந்த காளி பூஜை நடக்காதுன்னு சொல்லு. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரி நான் போய் சொல்லிடுறேன். என்ன சாமி இது? நீங்க போன்னு என்னைய சொன்னீங்க, ஆனா இப்போ என்னைய மாதிரியே ஒருத்தைய உருவாக்கி அவளை அங்க போன்னு சொல்றீங்க. அப்ப நான் என்ன பண்றது? நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு போய் வீட்டுல ராணிக்கு துணையா இருங்க. இனி இங்க நடக்க போறத நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப கிளம்பி காளி கோயிலுக்கு போறீங்களா? நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன். அப்போ அந்த அகோர அதிபதி கிட்ட உங்களால உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் போய் மாட்டிக்க போறோமா? என்னால உருவாக்கப்பட்ட இந்த 2 மாயை உருவத்தோட நோக்கமே அதுதானேம்மா. நம்ம 2 பேரையும் அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதா அந்த அகோர அதிபதி நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா என்னால உருவாக்கப்பட்ட நானும் சரி நீயும் சரி முழுக்க முழுக்க என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. அந்த அகோர அதிபதியை நம்ப வைக்க அவனோட கவனத்தை திசை திருப்பதான் இதை எல்லாத்தையும் நான் செய்யறேன். முட்டாள், நம்மள மாய சிறைக்குள்ள அடைச்சு வச்சதுல நாளைக்கு அந்த பூஜை நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டுமா, என்னையும் இந்த சிறையில அடைச்சதுனால நாளை காலையில அந்த வீட்ல ஆத்ம ஞான விரதம் ஆரம்பிக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சூரியன் உதயமானதும் இது எல்லாமே பொய்ன்னு அவன் உணர ஆரம்பிச்சிடுவான். அப்ப அவனோட வீரிய சக்தியும் கோபமும் இன்னும் அதிகமாகும். அப்படி அதிகமாகிற நேரத்துல அவனுடைய எண்ண ஓட்டங்கள் என்னென்ன சொல்லுதோ அதை எல்லாத்தையும் அவன் கண்டிப்பா செய்வான். அந்த பூஜையை தடுக்க அவன் எல்லா வேலையிலையும் இறங்கி அவன் முழு மூச்சோட செயல்பட ஆரம்பிப்பான். ஆமா சாமி, அது என்னமோ உண்மைதான். அவன் தான் அரக்கனாச்சே. ஆனா சூரியன் உதிக்க ஆரம்பிச்சதும் நாம இந்த மாய சிறைக்குள்ள இருக்க மாட்டோமே. நம்ம 2 பேரையும் உருவாக்குன நம்பூதிரியே மாய சிறைக்குள்ளேயே நம்மள மறைச்சிருவாரு.